வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 11 மாத ஓய்வூதியம் பென்ஷனர்களுக்கு வழங்கக்கூடிய தேதி சார்ந்து அரசு புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மாதம் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எந்த வகையில் ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையினை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது, சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயத்தில் அதைவிடவும் கூடுதலாகவும் தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த தாமதங்கள் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டனர். இதனால் நிதி சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை எடுத்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியுள்ளது. மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலமாகும். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வரவு வைத்த உடனேயே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மார்ச் மாத ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதம் முதல் வேலை நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.